ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சீரீஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எ பிரின்சிபல் இன்க்ரீசஸ் 21% வித் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் 2 இயர்ஸ். ஓகேங்களா, 2 வருஷத்துல ஏதோ ஒரு பிரின்சிபல் வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. என்ன கேட்குறாங்கன்னா, calculate த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ் ஆன் ₹1000 அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ₹1000 பிரின்சிபலுக்கு 4 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இந்த கொஸ்டினை வந்து நான் சால்வ் பண்றதுக்கு பாருங்க, எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்க வேண்டிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிரின்சிபல் 1000 இருக்கு. ஸோ 4 இயருக்கு கால்குலேட் பண்ணணும். சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எ பிரின்சிபல் இன்க்ரீசஸ் 21% வித் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் 2 இயர்ஸ். 2 வருஷத்துல ஏதோ ஒரு பிரின்சிபல் வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். ஓகே, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ரேஷியோ மெத்தட்ல நான் போடும்போது வழக்கமா நம்ம பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் தான் ரேஷியோ எழுதுவோம். ஓகே, பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுதுவோம். இந்த இடத்துல 2 வருஷத்தோட முடிவுல நமக்கு இருந்த பிரின்சிபல் வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, 2 இயர்ல, ஓகேவா, 2 இயர்ல என்னோட பிரின்சிபல் 100ன்னு இருந்ததுன்னா என்னோட அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 121 இருக்கும். அதாவது 100ல இருந்து 21% இன்க்ரீஸ் ஆகி 121 இருக்கும். ஓகேவா, பட் ஆனா இது வந்து இந்த பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் வந்து எத்தனை இயருக்குன்னா 2 இயருக்கு, கம்பைண்டா 2 இயருக்கு. அப்ப எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அப்போ 1 இயர்ல பிரின்சிபல் வந்து எவ்வளவு அமௌண்ட்டா மாறி இருக்கும் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு அதுல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு சொல்லி பார்த்து என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்ப எப்பவுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஆர் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது இவங்க வந்து இந்த இடத்துல டைரக்டா பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ 2 இயருக்கு கொடுத்துருக்காங்களா, இதை 1 இயருக்கு என்ன ரேஷியோவா இருந்திருக்கும், 1 இயர்ல இந்த பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் வந்து என்ன ரேட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும், என்ன ரேஷியோல போயிருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இந்த 2 இயர் இருக்கு இல்லையா, அது அப்படியே ரூட் எடுத்துருங்க. ஸோ √100 √121 புரியுதா, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப 2 இயர் டு நீங்க 1 இயர் வரும்போது என்ன பண்றீங்க, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. இப்போ ஏதோ ஒருவேளை 3 இயர் கொடுத்துருக்காங்க. அப்ப 3 இயருக்கு பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் ரேஷியோ கொடுத்துருந்து அப்ப அதுல இருந்து நீங்க 1 இயருக்கு மாத்தணும்னா அந்த இடத்துல கியூப் ரூட் எடுக்கணும். 4 இயர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 1 இயரா மாத்துறதுக்கு 4th ரூட் எடுக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்ல படிச்சிருப்போம். இப்போ 1 இயருக்கு எனக்கு இப்படி இருக்கு, அப்ப 2 இயருக்கு அமௌண்ட் வேணா நம்ம ஸ்கொயர் பண்ணிருப்போம், 3 இயருக்கு வேணா கியூப் பண்ணிருப்போம். இது நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்ல பண்ணிப்போம். இதே ரேஷியோ மெத்தட்ல பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டுக்கு. ஓகேங்களா, அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இது. 2 இயர் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 இயர்ல இருந்து எனக்கு 1 இயருக்கு கால்குலேட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3 இயர்ல இருந்து 1 இயருக்கு கால்குலேட் பண்ணோம்னா கியூப் ரூட் எடுக்கணும். 4 இயர்ல இருந்து 1 இயருக்கு கால்குலேட் பண்ணா 4th ரூட் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல 2 to 1 பண்றதுனால நான் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன். அப்போ 1 இயருக்கான ரேஷியோ எப்படி வந்திருக்கு பாருங்க, 10:11. ஓகேவா, ஸோ 10:11 தான் ஒரு வருஷத்துல பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ தான் எப்படி 10:11. இதுல இருந்து நம்ம ஈஸியா ஆர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஆர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த 10ங்கிறது என்னது, பிரின்சிபல். இந்த 11ங்கிறது என்னது, அமௌண்ட். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுதான் இன்ட்ரெஸ்ட். 1 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1/10 into 100 நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும், 10%. ஸோ ஆன்சர் இஸ் 10% பெர் ஆனம். ஆரோட வேல்யூ வந்து நமக்கு 10% பெர் ஆனம் கிடைக்குது. அப்படின்னு புரியுதா, பிரின்சிபல் 10, அமௌண்ட் 11, அப்ப எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது 1 தான் எனது இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் 10ல அந்த 1 எவ்வளவு பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ 1/10 into 100 நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வருது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், பிரின்சிபல் 4000 அண்ட் 4 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அப்ப 4 வருஷத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா பார்க்கும்போது எனக்கு மொத்தம் 40% இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா, 40% இன்ட்ரெஸ்ட் வரும். பிரின்சிபல் எவ்வளவுனா 1000. அப்ப 1000ல 40% எவ்வளவுன்னு பார்த்தா அதான் நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பாருங்க, 1000ல 10%னா 100, அப்போ 40%னா 400. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிள் தான். கிளியரா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, a sum of rupees 18,000 is invested for 6 months at 8% per annum, 16 months for 8% per annum compounded half yearly. What is the percentage gain? ஓகே, இந்த இடத்துல பர்சன்டேஜ் கெயின் இருக்கு. சரி, இது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சரியா, ஓகேவா, இந்த பர்சன்டேஜ் கெயின்னா என்ன மீனிங், வாட் இஸ் பர்சன்டேஜ் கெயின்? ஓகேவா, பர்சன்டேஜ் கெயின்னா என்ன நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரின்சிபல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எந்த நாளும் இருக்கட்டும், பிரின்சிபல் என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இருக்கட்டும்.
நம்பர் ஆஃப் இயர் வந்து ஒரு 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னா காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ். ஓகேவா? காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ். இப்போ இந்த இடத்துல ஓவராலா எனக்கு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட், 10% பெர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 2 வருஷத்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றேன். அதை எப்படி காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ்ல பண்றேன். அப்ப எனக்கு ஓவரால் இந்த 2 வருஷத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் கெயின் கிடைச்சிருக்கும், அதாவது எனக்கு மொத்தமா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இங்க பாருங்க 10% 2 இயர்ஸா, அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 10%, செகண்ட் இயருக்கு ஒரு 10%. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 10%, செகண்ட் இயருக்கு ஒரு 10%. இதை வந்து எப்படி நம்ம மொத்தமா 2 வருஷத்துக்கு எவ்வளவு ஓவரால் கெயின் அப்படின்னு நான் பாக்குறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் தான். ஃபார்முலா என்னன்னு பாருங்க. A plus B plus AB by 100. இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். எங்க பார்த்திருப்போம்னா டிஸ்கவுண்ட்ல நம்ம பார்த்திருப்போம். சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ல இதே மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். அங்க எப்படி யூஸ் பண்ணிருப்போம்னா A plus B minus AB by 100 நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஏன் இந்த இடத்துல மைனஸ் AB போடுறோம்னா, சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம். இங்க இன்ட்ரெஸ்ட்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுனால இங்க மூணுமே பிளஸ்ஸா இருக்கும். A plus B plus AB by 100. ஓகே, A plus B plus AB by 100. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன்னா என்ன, பின்னா என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட், பின்னா செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10 plus 10 plus அடுத்த 10 into 10 எவ்வளோ, 100 by 100. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அப்போ 10 plus 10னா 20, 20 plus 1 எவ்வளோ வருது, 21% வருது. அப்போ ஓவராலா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% பெர் ஆனம் இருந்ததுன்னா 2 வருஷத்துல உங்களுக்கு மொத்தமா கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த கெயின் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 21% இருக்கும். போன கொஸ்டினே எடுத்துக்கோங்களேன். போன கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க, பிரின்சிபல் இன்க்ரீசஸ் 21% இன் 2 இயர்ஸ். அப்ப 2 வருஷத்துல உங்களுக்கு 21% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங்? இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, எனக்கு 2 வருஷத்துல 21% வருதுன்னா அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தாதான் எனக்கு ஓவராலா 21% கிடைக்கும், 10% இருக்கணும். இப்ப இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10%, 2 வருஷம்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு மொத்தமா ஓவரால் பர்சன்டேஜ் கெயின் எவ்வளவுதான் இருக்கும்னா 20% தான் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. பட் ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 21% கிடைக்குது. புரியுதா தெளிவா? சரி, ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன். பாருங்க, இப்போ அதே மாதிரி பர்சன்டேஜ் கெயின், இப்போ ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 15%ன்னு வச்சு, ஓகேவா? அதே இது 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்றோம். காம்பவுண்டட் இயர்லி பேசிஸே பண்ணலாம். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல 2 வருஷத்துக்கு நான் ஓவராலா பர்சன்டேஜ் கெயின் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னா, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கும், வருஷத்துக்கு 15%. அப்ப 2 வருஷம்னா 15 into 2 ஓவராலா 30% தான் என்னோட பர்சன்டேஜ் கெயின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்கும்போது ஃபார்முலா என்ன, A plus B plus AB. ஏபினா என்ன, 225. 15 into 15, 225 divided by 100. அப்ப ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க, இது ஒரு 30, இதை நம்ம 100 டிவைட் பண்ணா 2.25 வரும். அப்போ ஓவராலா எனக்கு எவ்வளவு வருது, 32.25%. அப்ப இதுதான் நம்மளோட அந்த பர்சன்டேஜ் கெயின். ஓவராலா இப்ப எனக்கு 2 வருஷம் முடியும் போது 32.25% பிரின்சிபல்ல 32.25% வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். அதே இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு பிரின்சிபல்ல 30% தான் எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2.25% எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். ஓகேவா? சோ இதெல்லாமே இயர்லி பேசிஸ்ல தான் நான் பண்ணிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம், அடுத்து அப்படியே மாத்தி மாத்தி இதுலயே நான் பண்றேன். நீங்க பார்க்கும்போது டக்கு டக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வேலை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம் இருக்கு. ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர் வந்து 1 இயர் தான். ஆனா இப்ப என்னன்னா காம்பவுண்டு ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ண சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? 10% பெர் ஆனம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம், நம்பர் ஆஃப் இயர் வந்து 1 இயர். அதே நேரத்துல நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பேசிஸ்ல பண்ணணும்னா காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ண போறோம். சரியா? சரி, ஓகே. அப்போ ஆஃப் இயர்லி பேசிஸ்னா எப்படி பண்ணுவோம், 6 மந்த் மொத்தம் ஒரு வருஷம் தானே, ஒரு வருஷத்தை 6 மாசம் 6 மாசம் சொல்லிட்டு பிரிப்போம். இப்போ 6 மாசத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், 5%, அடுத்த 6 மாசத்துக்கு 5%, மொத்தம் ஒரு வருஷம் தான். ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு 5%, அடுத்த 6 மந்த்துக்கு ஒரு 5%. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஓவரால் பர்சன்டேஜ் கெயின் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதே ஃபார்முலா தான், A plus B plus AB by 100. அப்ப எவ்வளவு வருது பாருங்க, 5 plus 5 10. அப்போ ஆன்சர் இஸ் 10.25%. 10.25% தான் உங்களுக்கு ஓவராலா பர்சன்டேஜ் கெயின் கிடைக்கும். இதுல பிரின்சிபல்ல 10.25% உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். என்ன பேசிஸ்ல பண்ணிருந்தீங்கன்னா நீங்க காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ணிருந்தீங்கன்னா
கிளியரா புரியுதா? இது 2 வேல்யூ இருந்ததுன்னா சரி ஓகே. இப்போ ஒருவேளை 3 வேல்யூ இருந்ததுன்னா என்ன பண்றது? அதாவது 3 வருஷத்துக்குன்னு கேட்டா என்ன பண்றது? அதையும் பண்ணலாம். பாருங்க. R equal to 10% per annum. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ். இது என்னது காம்பவுண்டட் இயர்லினே வச்சுப்போம். காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ் தான். அப்போ மொத்தம் 3 வருஷம். அப்போ 3 வருஷம்னா வருஷத்துக்கு ஒரு 10%, ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு 10%, மூணாவது வருஷத்துக்கு ஒரு 10%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி 3 வேல்யூ இருக்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டமே கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா இதுக்கு 2 வழி இருக்கு. 3 வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு 2 வழியில இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஒன்னு வந்து தனித்தனியா 2 எடுத்து பண்றது, அடுத்தது மொத்தமா சேர்த்து பண்றது. ஓகேவா? தனித்தனியா எடுத்து பண்றதே நான் பண்ணி காட்டுறேன், மொத்தமா சேர்த்து வச்சு பண்றதே நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ தனித்தனியா எடுத்து பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது 2 எடுத்துக்கோங்க. இந்த 10க்கும் இந்த 10க்கும் நம்ம வழக்கம் போல நம்ம படிச்ச ஃபார்முலா என்ன ஃபார்முலா? a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும்? a பிளஸ் பினா 20, ஏபினா 100 பை 100. ஸோ 20 பிளஸ் 1 21% கிடைக்கும். அதே ஃபார்முலா தான். a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. அப்போ புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்குது? 21% கிடைக்குது. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த 21%ஐயும் இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய 10%, அதாவது a ஈக்குவல் டு 21 எடுத்துக்கணும், b ஈக்குவல் டு 10 எடுத்துக்கணும். அப்போ என்ன வருது பாருங்க. 21 பிளஸ் 10 அடுத்த பிளஸ் ஏபி. 21 இன்டூ 10 எவ்வளவு வரும்? 210 வரும், டிவைடட் பை 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோனா 21, இது ஒரு 10னா 31, 31 கூட இது எவ்வளவு கிடைக்கும்னா ஒரு 2.1 கிடைக்கும். அப்ப 31 கூட ஒரு 2.1 சேர்த்தோம்னா 33.1% தான் நமக்கான பர்சன்டேஜ் கெயின். எத்தனை? 3 இயர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ண போது. ஓகே, நெக்ஸ்ட் இது மூணையுமே ஒரே ஃபார்முலால யூஸ் பண்ணி எப்படி இந்த 33.1 கொண்டு வருது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா நான் எழுதுறேன் பாருங்க. a பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ divided by 100 plus ABC divided by 10,000. ஓகேவா? சரி, இது இவ்வளவு பெரிய ஃபார்முலாவே இருக்கே, எப்படி இதை நான் எழுதுறதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் எழுதும்போது தெரியும் பாருங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு இந்த இடத்துல? a பிளஸ் பி பிளஸ் சி இருக்கா? அப்போ 10 பிளஸ் 10 பிளஸ் 10 எவ்வளவு வருது? 30 பிளஸ் அடுத்தது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஏபினா 100, பிசினாலும் 100, சிஏனாலும் 100. அப்போ 3 100 இருக்கு, 3 ஆட் பண்ணா 300. அப்போ 300 பை 100னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 கிடைக்கும். அடுத்து ஏபிசி 3 மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 10 இன்டூ 10 இன்டூ 10னா 1000. அப்போ 1000 பை 10,000னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 0.1 கிடைக்கும். இப்போ ஃபுல்லா ஆட் பண்ணா எவ்வளவு வந்துருச்சு? 33.1 நமக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா? அப்ப 2 வழி இருக்கு. ஒன்னு தனித்தனியா இப்படி இது 2 எடுத்துட்டு ஒரு வேல்யூ, அடுத்து அதை வச்சுட்டு இந்த 3வது வேல்யூ எடுத்து நீங்க பண்ணலாம். அல்லது இந்த ஒரே ஃபார்முலால நீங்க டைரக்டாவும் போடலாம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு சிம்பிளா தான் வரும். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துலாம். இப்போ ஒருவேளை நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா ஒரே 3 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. n ஈக்குவல் டு 3 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3 இயர்ஸ்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இல்லை. இப்போ போன கொஸ்டின் எப்படி இருந்தது? 10%, 10%, 3 வருஷத்துக்குமே 10% தான். ஆனா ஒரு சில கொஸ்டின் எப்படி கொடுக்குறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு 3%, செகண்ட் இயருக்கு ஒரு 4%, தேர்ட் இயருக்கு ஒரு 5%. இந்த மாதிரி வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மொதல் வருஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ், ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ், மூணாவது வருஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ். அப்ப இந்த இடத்துல நான் பர்சன்டேஜ் கெயின் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா இங்கேயும் சேம் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏயையும் பியையும் கனெக்ட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அதான் ஃபார்முலான a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. அந்த வரக்கூடிய வேல்யூவையும் இந்த 5ஐயும் கனெக்ட் பண்ணி அதே ஃபார்முலால போட்டு உங்களால டைரக்டா கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நான் ஃபைனலா சொன்னேன் இல்லையா ஒரு ஃபார்முலா a பிளஸ் பி பிளஸ் சி, அந்த ஃபார்முலா போடும். இப்போ நான் a பிளஸ் பி பிளஸ் சி அந்த ஃபார்முலாலே போடுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? a பிளஸ் பி பிளஸ் சி எழுதுவோம். அப்போ 5 பிளஸ் 4 9. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் வருது? 12 வருது. பிளஸ் அடுத்து என்ன பண்ணுவோம்? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ பை 100 போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏபி 3 4s are 12, பிசி 4 5s are 20, அடுத்தது 3 5s are 15 டிவைடட் பை 100. ஓகே, அடுத்த பிளஸ் இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணும். மூணையுமே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது பாருங்க. 3 4s are 12, 12 into 5 60, 60 டிவைடட் பை என்ன பண்ணும்? 10,000 போட்டுக்கணும். 60 டிவைடட் பை 10,000. இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுன்னா இங்க நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் வந்து எப்படி மாறிடும்னா 6 நீங்க 1000ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0.006 வரும். இந்த இடத்துல எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 35 அப்புறம் ஒரு 42, அப்போ 0.42 வருது. ஓகேவா? 35 சாரி 35
47 வரும். ஓகேங்களா? இது 35, 47 வருது. இந்த இடத்துல 47னா 47/100 0.47. இது 12. இப்போ நீங்க ஃபுல்லா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வருது? 12.476% தான் உங்களுக்கு ஓவராலா பர்சன்டேஜ் கெயின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் 3 வருஷம் சொல்லி கொடுக்கும்போது. கிளியரா புரியுதா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஒரு வேலை இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எவ்வளோ, ஒரு 15% வச்சுப்போம். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. வேணாம், 15% வேணாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8% வச்சுக்கலாம். சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% பெர் ஆனம். அண்ட் நம்பர் ஆஃப் இயர் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களை கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுப்போம். பட் ஆனால் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ண சொல்லிட்டாங்க. புரியுதா? 8% பெர் ஆனம் மொத்தம் 1.5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணணும். பட் ஆனால் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ணணும். அப்போ ஆஃப் இயர்லி பேசிஸ்னா எவ்ரி 6 மந்த் நான் கால்குலேட் பண்ணணும். அப்போ 1 இயருக்கு 8%னா 6 மாசத்துக்கு 4%. மொத்தம் 1.5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும். 1.5 வருஷத்துல எத்தனை ஆஃப் இயர் இருக்கும்? 3 ஆஃப் இயர் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு 4%, செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு 4%, தேர்ட் ஹாஃபுக்கு ஒரு 4%. புரியுதா? ஸோ இப்போ 4%, 4%, 4%. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஓவரால் பர்சன்டேஜ் கெயின் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 2 வழி இருக்கு. ஒன்னு தனித்தனியா கனெக்ட் பண்றது, இன்னொன்னு மொத்தமா ஒரே ஃபார்முலால போட்டு கனெக்ட் பண்றது. நான் ஒரே ஃபார்முலாலே பண்றேன். A + B + C மொத்தம் எவ்வளவு வரும்? 12 வரும். அடுத்தது ஏபி. ஏபினா என்னது? 4 × 4 16. பிசினாலும் 16 தான். அடுத்து ஏசினாலும் 16 தான். அப்போ 16 3 தடவை 16 + 16 + 16 எவ்வளவு வரும்? 48. அப்போ 48/100னா 0.48. அடுத்தது பாருங்க, ஃபுல்லா 3 மல்டிப்ளை பண்ணிடும். 4 × 4 × 4 64. அப்போ 64/10,000னா 0.0064 வரும். இப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம், நமக்கு எவ்வளவு வருது? 12.4864%. ஸோ இதுதான் நமக்கான ஓவரால் பர்சன்டேஜ் கெயின். அப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணிடலாம்? இந்த மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினே பார்க்கலாம். நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டின்ல பாருங்க, sum of rupees 18,000 is invested for 16 months at 8% per annum compounded half yearly. What is the percentage gain னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ பிரின்சிபல் 18,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8% per annum, அண்ட் நம்பர் ஆஃப் இயர் வந்து 16 மந்த்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்ன பேசிஸ்லன்னா காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ணணுமா? ஓகேவா? ஸோ காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ண போறோம். அப்போ ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ணும்போது 6 மாசம் 6 மாசம் பிரிக்கணும், அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த், அடுத்த ஒரு 6 மந்த், மொத்தமே 16 மாசம். நம்ம 16ல 6 மாசம் 6 மாசம் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எத்தனை மாசம் தான் இருக்கும்னா 6 6 12 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு 4 மந்த் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போ 6 மாசத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? 4% இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 6 மாசம்னாலும் 4% தான். அப்போ 4 மாசத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? ஓகேங்களா? 6 மந்த்துக்கு 4%னா 4 மந்த்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கிறத நான் கால்குலேட் பண்ணும். அது எப்படி நான் கால்குலேட் பண்றது? ஆல்ரெடி நமக்கு தெரியும். பாருங்களேன், 12 மாசம். 1 இயர்னா 12 மாசம். 12 மாசம்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? 8%. ஓகே, 12 மாசங்கிறது 8%. அப்போ 1 மந்த்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும்னா 8/12% இருக்கும். 1 மந்த்னா அது 12ஆல டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். 12 மந்த்துக்கு 8%. அப்போ 1 மந்த்துக்கு 8/12%. நமக்கு தேவை என்ன? 4 மந்த்துக்கு நமக்கு தேவை. ஸோ அப்போ 8/12 into 4. இது எவ்வளவு கிடைக்குது பாருங்க. 4ஆல கேன்சல் பண்ணும்போது 8/3%. ஓகேவா? நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 8/3%. அப்ப இந்த இடத்துல 4 மாசத்துக்கு மட்டும் நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வருதுன்னா 8/3% கிடைக்குது. ஓகே, இப்போ 2 2 கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் 2 கனெக்ட் பண்ணோம்னா a + b நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 4 + 4 8. அடுத்து ab/100னா 16/100. ஸோ 0.16. அப்போ நமக்கு இதுல எவ்வளவு கிடைக்குதுன்னா 8.16% கிடைக்குது முதல் 2 வந்து கனெக்ட் பண்ணும்போது. அடுத்து இந்த 8.16 இந்த 8/3 கனெக்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு ஏங்கிறது 8.16 பிளஸ் பிங்கிறது 8/3, அடுத்த பிளஸ் ab/100க்கு 8.16 இன்டூ 8/3 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க பாருங்க, இந்த 3 டேபிள நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 3s are 6, பேலன்ஸ் 2 இருக்கும். 6 3s are 18, 6 3s are 18, 2.66 இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல நம்ம 3ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது 2 3s are 6,
7 3s are 21, 2 3s are 6. ஓகேவா? இப்போ ஃபைனலா எப்படி இருக்கும்னா நமக்கு இந்த இடத்துல இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குதுன்னா, ஸோ 6 6 12க்கு 2 வரும், பேலன்ஸ் 1, அப்ப 6 7 8 10.82 வருது. பிளஸ் இந்த பக்கத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க 272 into 8 எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். ஸோ 272 நீங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2176 கிடைக்கும். ஆல்ரெடி இங்க ஒரு 2 பிளேஸ் இருக்கு. டினாமினேட்டர் ஒரு 100ஆல் டிவைட் பண்ண மொத்தம் 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 0.2176 கிடைக்கும். அப்போ ஓவராலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 7 6, அடுத்து 2 plus 1 ஒரு 3, அடுத்து 8 plus 2 வந்து 10, 10க்கு 0, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்ப இந்த இடத்துல 11. ஸோ ஃபைனலா 11.0376 கிடைக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டா நமக்கு பார்க்கும்போது ஆன்சர் இஸ் 11% அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ராக்சிமேட்ல தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் பி வந்து நமக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சில இடத்துல நமக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு சிம்பிளா ஆன்சர் கிடைக்கும். இந்த பர்சன்டேஜ் கெயின் எல்லாம் கேட்கும்போது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல பாத்தீங்கன்னா sum of 12,000 is invested for 15 months at 10% per annum compounded half yearly. What is the percentage gain? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நமக்கு தெரியும், பிரின்சிபலா நம்ம கண்டுக்க தேவையே கிடையாது. பர்சன்டேஜ் கெயின் தான் கேட்கறாங்க. ஸோ நம்மளோட கான்சென்ட்ரேஷன்லாம் எதுல இருக்கணும்னா எவ்வளோ டைம், எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum and number of year வந்து 15 month கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல என்ன பண்ணணும்னா காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ் தான். ஸோ காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி பேசிஸ் மொத்தம் 15 மாசம். 15 மாசம்னா 6 மாசம் 6 மாசம் பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த், அடுத்து ஒரு 6 மந்த், 6 + 6 12 போயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த் இருக்கும். இப்போ பாருங்க ஓவராலா 1 இயருக்கு 10%னா 6 மாசத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 5% இருக்கும். அப்போ இங்கே 6 மாசம் தான் 5%. அப்போ 3 மாசம் 5ல பாதி 2.5% இருக்கும். ஸோ 2.5%. ஸோ சேம் அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எவ்வளவு வரும்? 5 + 5னா 10, 10 + 25/100, அப்போ 10.25% மொதல் ரெண்டு இதுக்கு கிடைக்கும். அடுத்து இதையும் கனெக்ட் பண்ணும்போது 10.25 A பிளஸ் பி வந்து 2.5 பிளஸ் AB/100. அப்போ நமக்கு என்னது 10.25 into 2.5 divided by 100. ஸோ இங்க ஆட் பண்ணி போடும்போது எப்படி ஆட் பண்றேன்னு பாருங்க. இந்த இடத்துல 10 இருக்கு, ஒரு 2, அப்போ 12.75 இருக்கு. இது ரெண்டே ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைச்சிருச்சு? 12.75. இப்போ இந்த இடத்த மட்டும் நம்ம சால்வ் பண்ணும். இந்த இடத்துல என்ன வேலை பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த 1025 வந்து நீங்க 2.5ஆல மல்டிப்ளை பண்றீங்க. இந்த 1025 25ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 25625 கிடைக்கும். ஸோ 25625 கிடைக்குது. இப்போ பாயிண்ட் எத்தனை பிளேஸ் தள்ளி வைக்கணும்னா, இங்க ஒரு 2 பிளேஸ் இருக்கு, இங்க ஒரு பிளேஸ் இருக்கு. அப்போ நியூமரேட்டர்ல மொத்தம் 3 பிளேஸ். 100ஆல டிவைட் பண்ணும்போது அதுல ஒரு 2 பிளேஸ் வரும். அப்போ மொத்தம் 5 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பரே 5 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதுனால 0.25625 0.25625 உங்களுக்கு ஆன்சரா கிடைக்குது. இப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். பாருங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க 75 இருக்கு, இங்க அப்போ லாஸ்டா உள்ள 625 அப்படியே போட்டுடலாம். அந்த இடத்துல 12.75 0.7 13.00. ஸோ 13.00625 வருது. ஸோ இது அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம்? 13% எடுத்துக்கலாம். ஓகேவா? இது 13% தான் எடுக்கணும். 13.1ன்னு எடுத்து வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு 13.0 அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? இங்க பாருங்க அப்ராக்சிமேஷன் வந்து ஒரு டெசிமல் பிளேஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு இங்க இருந்து ஒரு டெசிமல் பிளேஸ் இது வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ இது வச்சு பார்க்கும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டா 13% தான். ஓகேங்களா? ஒருவேளை 13.1 சம்திங் போயிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? 13.1% போட்டுருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 13% தான். 13க்கும் 13.1க்கும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா ஆன்சர் வந்து நீங்க 13.1 போட்டீங்கன்னா தப்பாயிடும். 13% தான் இது கரெக்ட். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? On what amount the interest compounded semi-annually at 12% per annum for 1 year is 1545. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. ஒரு வருஷத்துக்கு காம்பவுண்டட் செமி ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஃப் இயர்லி பேசிஸ்ல. ஓகேங்களா? அப்போ the இன்ட்ரெஸ்ட் 1545 ரூபாங்கிற இன்ட்ரெஸ்ட் ஆன் வாட் அமௌண்ட்ல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஆன் வாட் அமௌண்ட்னா அமௌண்டா கேட்கறாங்க அப்படி கிடையாது. ஆன் வாட் அமௌண்ட்னா எந்த அமௌண்ட்ல உங்களுக்கு 1545ங்கிற இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்கறது பிரின்சிபல். இந்த அமௌண்ட்ங்கிற வேர்டை பிரின்சிபலுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த பிரின்சிபல்ல
உங்களுக்கு 1745 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். காம்பவுண்டட் செமி ஆனுவலில 12% பெர் ஆனம்ல ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? சோ இப்போ இந்த கொஸ்டின் நான் என்ன பண்ண போறேன்னா, நமக்கு நார்மலா நம்ம ரேஷியோ மெத்தட்ல பண்ணுவோம்ல, அதுபடியும் பண்ணலாம். இல்லனா இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மெத்தட், இந்த சக்சஸிவ் மெத்தட், இந்த மாதிரி பர்சன்டேஜ் பிரிச்சு பண்றது இருக்கு இல்லையா, இது மாதிரியும் பண்ணலாம். நான் ஓகேங்களா? சோ நான் சக்சஸிவ் மெத்தட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்றேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியும், பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% per annum and n equal to 1 year compounded ஆஃப் இயர்லி பேசிஸ்ல. ஓகேவா? இதுல பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 1545 சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஓகே. அப்ப நமக்கு 1 இயர் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லினா இப்போ 1 இயர்ல 6 மாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த், அடுத்து ஒரு 6 மந்த். ஓகேவா? ஸோ அப்போ வருஷத்துக்கு 6% 12%னா 6 மாசத்துக்கு 6%, அடுத்த 6 மாசத்துக்கும் 6%. இப்போ 6%, 6%. அப்போ ஓவரால் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கெயின், ஓவராலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்க போகுதுன்னா அதே தான் ஃபார்முலா a plus b plus ab by 100. இப்போ 6 plus 6 னா 12 plus 36 by 100 எனக்கு என்ன கிடைக்கும்? 12.36% கிடைக்கும். அப்போ மொத்தமா எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளவு? 12.36%. அவங்க எவ்வளவு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க? 1545 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணா 12.36% வேல்யூ தான் எவ்வளவு? 1545னா 100% என்ன நான் கால்குலேட் பண்ணனா எனக்கு பிரின்சிபல் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல பண்ணும்போது நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஒருவேளை அமௌண்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12.36% தான் 1545னா 112.36 எவ்வளோ? 112.36 எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு டைரக்டா அமௌண்ட் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க பிரின்சிபலை கண்டுபிடிச்சிட்டு அது கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி கூட அமௌண்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? 1 யூனிட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? 1545, ஓகேவா, 00 போட்டு கீழே என்ன பண்ணிக்கிறேன்னா 1236 எழுதிக்கிறேன். ஆக்சுவலா 1545 டிவைடட் பை 12.36 எழுதணும். நான் இங்க இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட் எடுத்துட்டு மேல 2 0 ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் 1 யூனிட். அப்ப எனக்கு 100 யூனிட் வேணும்னா இன்ட்டு ஒரு 100 போட்டுக்க வேண்டியதான். இன்ட்டு ஒரு 100 போட்டுக்கணும். கிளியரா? எப்படி பண்ணிருக்கோம் புரியுதுல்ல? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டப்படவே தேவையில்ல, ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ மேலே கீழே நான் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 4s are 12, 9 4s are 36, 3 4s are 12, பேலன்ஸ் 3, இப்போ 8 4s are 32, அப்போ பேலன்ஸ் 2, இப்போ 24 இருக்குமா, 6 4s are 24, பேலன்ஸ் 1, 2 4s are 8, 5. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 3 டேபிள்னா பாருங்க 103 வரும். இங்க 1 டைம், 2 3s are 6, 8 3s are 24, 8 3s are 24, 7 3s are 21, 5 3s are 15. இப்போ அடுத்து 103ஆல டைரக்டா கேன்சல் பண்ணலாம். ஓகே, 103ஆல டைரக்டா கேன்சல் பண்ணும்போது எப்படி இருக்கு பாருங்க, 128க்குள்ள 103 ஒன் டைம் இருக்கும். ஓகேவா? அப்போ 103 போச்சுதுன்னா பேலன்ஸ் நமக்கு 25 இருக்கும். 257 இருக்கும். 257க்குள்ள 103 வந்து நமக்கு 2 டைம்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ 257க்குள்ள 103 2 டைம்ஸ்னா 206. 257ல 206 போச்சுதுன்னா பேலன்ஸ் 51 இருக்கும். அப்போ 51ல இங்க ஒரு 5, அப்போ 515. 515க்குள்ள நமக்கு கரெக்டா 103 வந்து 5 டைம்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ கிளியரா எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதை ஃபுல்லா கேன்சல் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வருதுன்னா 125 டைம்ஸ் வருது. இங்க ஒரு 100 இருக்கு. ஸோ 125 into 100 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 12500. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 12500. கிளியரா? ஸோ கால்குலேஷன் மட்டும் கவனமா பண்ணணும், மற்றபடி வேற ஒரு விஷயமும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா நீங்க கால்குலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியா எடுத்துலாம். ஓகே, ஸோ பிரின்சிபல் 12,500. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, sum of rupees 10,000 is invested for 17 months at 8% per annum, compounded half yearly. What is the percentage gain at the end of 17 month nearest to 1 decimal place? அப்ப இந்த இடத்துல பர்சன்டேஜ் கெயின் தான் கேட்கறாங்க. ஸோ நமக்கு பிரின்சிபல் யூஸ் பண்ண தேவையில்ல. என்னெல்லாம் வேணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% per annum அண்ட் நம்பர் ஆஃப் இயர் வந்து 17 மந்த், டைம் பீரியட் வந்து 17 மந்த், காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ். அப்போ 17 மாசம்னா 6 மாசம் 6 மாசமா பிரிப்புமா, 6 மந்த் 6 மந்த் 12 மந்த் ஆச்சு. இன்னும் எவ்வளவு மந்த் இருக்கு? 5 மந்த் இருக்கு. அப்போ மொத்தம் 8% per annum. அப்போ 6 மாசத்துக்குன்னா 4%, அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு 4%. அப்போ பாருங்க, உங்களுக்கு 12 மாசத்துக்கு தான் 8%. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 8/12%. நமக்கு தேவைன்னா 5 மாசத்துக்கு தேவை. அப்போ 5 மந்த்துக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 8/12 into
5. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 4s are 8, 3 4s are 12. ஸோ 2 5s are 10னா 10/3% கிடைக்கும். இதுக்கு 5 மந்த்துக்கு 5 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ? 10/3%. ஓகேவா? ஸோ இப்போ பர்சன்டேஜ் கெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கு வழக்கம் போல பண்ணலாம். இங்கே 4 இருக்கா, அப்போ 8.16% ரெண்டையும் ஆட் பண்ணா. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து கம்பைண்டாக 8.16 வரும். அடுத்து இது ரெண்டையும் சேர்க்க போகிறோம். இது ரெண்டையும் சேர்க்கும் போது ஏங்கிறது 8.16 ப்ளஸ் பிங்கிறது 10/3 ப்ளஸ் அடுத்தது ஏபி 8.16 இன்டூ 10/3 டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இதை வந்து 3.33ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 3s are 6, 7 3s are 21, 2 3s are 6. ஓகேவா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக என்ன மட்டும் இருக்குன்னா ஒரு 8.16 இருக்கு ப்ளஸ் 3.33 இருக்கு ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு 2.72 இருக்கு. கீழே 10ஆல் டிவைட் பண்ணுறதுனால இது எப்படி எழுதிக்கலாம்? 0.272ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 2வா, இந்த 2க்கு 2, அடுத்த 7 ப்ளஸ் 3 10, 10 ப்ளஸ் 6 16, பேலன்ஸ் 1 இருக்கு. 1 ப்ளஸ் 2 3, 3 ப்ளஸ் 3 6, 6 ப்ளஸ் 1 7. ஓகே, அடுத்த 8 ப்ளஸ் 3 எவ்வளோ இருக்குன்னா 11 இருக்கு. ஓகே, ஸோ 11.762 இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு போடும்போது இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வரும்? 11.8%. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 11.8%. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மைன்யூட் கேல்குலேஷன்ல வந்து நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து சிம்பிளா நம்மளால ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதை ஈஸியா நம்மளால எக்ஸாம்ல அட்டன் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் போலாம். பாருங்க, வாட் இஸ் த எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரஸ்பாண்டிங் டு ரேட் ஆஃப் 10% per annum compounded off yield. இந்த இடத்துல எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட்னு சொல்றாங்க. எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட்னா என்ன அர்த்தம்? 1 இயருக்கான எஃபெக்டிவ் ரேட் என்ன? அப்போ 1 இயருக்கான பர்சன்டேஜ் கெயின் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணா போதும். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. எத்தனை வருஷத்துக்கு? ஆனுவல்னு சொல்லியிருக்கிறாங்களா? அதனால 1 இயருக்கு. என்ன பேசிஸ்ல? காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல. ஓகேவா? அப்போ ஆஃப் இயர்லினா ஒரு வருஷத்துல 2 6 மாசம் தான் இருக்கும். ஸோ 6 மந்த் 6 மந்த். அப்போ ஓவராலா 1 இயருக்கு 10%னா 6 மாசத்துக்கு 5%. அப்போ 5%, 5%. அப்போ நான் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 5 + 5 10 + 25/100. அப்போ டைரக்டாவே நான் ஆன்சர் போட்டுற முடியும். ஆன்சர் இஸ் 10.25% ஆப்ஷன் டி. புரியுதா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து எனக்கு டக்குன்னு ஒரு 10 செகண்ட்ல என்னால ஆன்சர் போட்டுற முடியுது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, the difference between the compound interest compounded annually and the simple interest on a certain sum at a rate of 15% per annum for 2 years rupees 1944. Find the compound interest compounded annually in rupees on the same sum for the same period at the rate of 10% per annum. அதாவது என்னன்னா டிஃபரன்ஸ், எதுக்கான டிஃபரன்ஸ்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் எவ்வளவா? 1944. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% per annum, நம்பர் ஆஃப் இயர் வந்து 2 years. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஐ, சரியா? ஏதோ ஒரு பிரின்சிபலுக்கு 15% per annum. ஓகேங்களா? வருஷத்துக்கு 15%. 2 வருஷத்துக்கு நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 30% கிடைக்கும். அப்படிதானே? வருஷத்துக்கு 15%னா 2 வருஷத்துக்கு 2 × 15 30% தான் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ இதே இது நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? அதே 15% per annum தான். நம்பர் ஆஃப் இயர் என்ன? 2 years. நம்பர் ஆஃப் இயர் 2 years. இந்த இடத்துல என்னது? காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 15%, செகண்ட் இயருக்கு ஒரு 15%. அப்போ எனக்கு ஓவரால் 2 வருஷத்துல ஃபைனலா எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 + 50 30 ப்ளஸ் அடுத்த 15 × 15னா 225 வரும். 100ஆல டிவைட் பண்ணும்போது 2.25. அப்போ எனக்கு ஓவராலா 32.25% கிடைக்குது. என்ன இன்ட்ரெஸ்ட் இது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 30% தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 32.25% கிடைக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் பர்சன்டேஜ் வைஸ் டிஃபரன்ஸ்னு பார்த்தோன்னா 2.25% தான் டிஃபரன்ஸ். அந்த 2.25%ஓட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ? 1944. அப்பனா பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் இந்த இடத்துல 100 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் எனக்கு பிரின்சிபல் தேவையில்லை. என்ன கேட்குறாங்க பாருங்க,
ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணுமா, காம்பவுண்டட் ஆனுவலி பேசிஸ்ல கண்டுபிடிக்கணுமா, ஆன் த சேம் சம். அப்போ இதுல கிடைக்குதுல அதே பிரின்சிபலுக்கு ஃபார் த சேம் பீரியட், அதே 2 வருஷத்துக்கு. ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னன்னு வச்சுக்கணுமா, 10% வச்சுக்கணும். அப்ப பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகேவா, நம்பர் ஆஃப் இயர் அதே 2 இயர்ஸ் தான். அதே காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ்ல நான் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க, 2 வருஷத்துக்கு 10% per annum. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு 10%, செகண்ட் இயருக்கும் 10%. அப்போ எனக்கு ஓவராலா எவ்வளவு கிடைக்கும், 10 + 10 20 பிளஸ் 20 பிளஸ் அடுத்த 10 × 10 100/100 ஒரு 1. அப்போ எனக்கு மொத்தம் எவ்வளவு பர்சன்டேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது, 21% கிடைக்குது. அப்போ 2.25%ஓட வேல்யூ தான் 1944னா 21%ஓட வேல்யூ என்ன நான் பார்த்தேன்னா, டைரக்டா இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும், பிரின்சிபலை கண்டுபிடிக்காமலே. இப்போ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டையும் தனித்தனியா போட்டு பிரின்சிபல் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பிரின்சிபல்ல இருந்து இவங்க கேட்குற மாதிரி அடுத்து நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சக்சசிவ் மெத்தட், ஓகேவா, இந்த பர்சன்டேஜ் கெயின் கால்குலேட் பண்ண யூஸ் பண்றோம்ல, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு போடுறதுக்கு பேர் வந்து சக்சசிவ் மெத்தட். இந்த சக்சசிவ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளா ஆன்சர் கிடைக்கும். என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா, ஒரே பிரின்சிபல் தான், ஒரே பிரின்சிபல் மாறவே இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%, 2 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு, அதே பிரின்சிபல் அதே 2 வருஷத்துக்கு, ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருந்ததுன்னா உங்களுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்னு கேட்கறாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் பேசிஸ்ல கண்டுபிடிச்சிட்டேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தா 30% கிடைச்சிருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தா 32.5% கிடைச்சிருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் பார்த்தா 2.25%. அதுதான் எனக்கு 1944 அப்படின்னா, ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருக்கும்போது எனக்கு மொத்தம் 21% இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும். அப்ப 21%ஓட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்றோம். ஓகேவா, இப்போ இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 யூனிட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், 1944 டிவைடட் பை 2.25 எழுதுவோமா. நான் என்ன பண்ணிக்கிறேன், 225 எழுதிக்கிறேன், மேல 2 0 போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு 21 யூனிட்ஸ் தேவை அப்படிங்கிறதுனால இங்க 21 போட்டுக்கிறேன். கிளியரா, 21 யூனிட்ஸ் தேவை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 21 போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல டைரக்டா நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ நமக்கு மேல வந்து 194400 இருக்கு, கீழே வந்து 225 இருக்கு. கீழே வந்து 225 இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைரக்டா 225ஆல கேன்சல் பண்றேன். ஓகேவா, 1944க்குள்ள 225 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 2 டைம்ஸ் 9 டைம்ஸ்னா, இது பாருங்க, 9 டைம்ஸ் போட்டீங்கன்னா 200க்கு ஒரு 1800, அடுத்த ஒரு 9 அப்போ தாண்டி போயிடும், 1900 தாண்டி போயிடும். இப்போ 8 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 1600, அடுத்த ஒரு 8 × 25னா நமக்கு ஒரு 200 கிடைக்கும். அப்போ ஓவராலா 1800 வரும். இப்போ 8 டைம்ஸ்னா நமக்கு 1800 வருது. இப்போ 1800 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 144 இருக்கு. ஓகேவா, பேலன்ஸ் வந்து நமக்கு 144 இருக்கு. ஸோ 144 கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம்னா 1440. 1440ல 225 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1440னா 225 வந்து 6 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா, 1440ல 225 6 டைம்ஸ் இருக்கு. 6 டைம்ஸ்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். 6 × 2னா ஒரு 1200, 1200 பிளஸ் ஒரு 150, 1350 வரும். ஓகேவா, 1350. அப்போ நமக்கு 1350னா ஆல்ரெடி நமக்கு 1440 இருந்தது, 1350 ஒரு 90 இருக்கு. அப்போ 900, அப்போ 220, 900க்குள்ள 225 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 225 900க்குள்ள 4 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா, 4 டைம்ஸ் பாருங்க, 225 × 4னா ஒரு 800, ஒரு 100, 900 வருது. ஸோ ஓவராலா எனக்கு 864 வருது. புரியுதா, மொத்தமா எனக்கு இங்க கேன்சல் பண்ணும்போது 864 வருது. இங்க ஒரு 21 இருக்கு. இப்போ ஃபைனலா 864ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 864ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18144 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எப்படி சொன்னேன் அப்படின்னா, இங்க 4ல முடியுது, இங்க 1ல முடியுது. மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கண்டிப்பா 4ல தான் முடியணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 4ல முடியுது. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் வந்து ஷுவரா 18144 தான் இருக்கும். ஓகேவா, கேன்சலேஷன்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கூட உங்களால சிம்பிளா டைம் வந்து கம்மியான டைம்ல சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10,000 for 2 years, 20% per annum when the interest are compounded half-yearly and yearly. ஓகேவா, மொத்தம் 20%, 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும். ஓகேவா, 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும். பிரின்சிபல் 10,000 சொல்லிட்டாங்க. அதாவது எது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ், காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்லயும் பண்ணணும், இயர்லி பேசிஸ்லயும் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ்ல பண்றேன். சரியா, இயர்லி பேசிஸ்ல பண்ண மொத்தம் 2 வருஷம் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்
செகண்ட் இயர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 20%, செகண்ட் இயருக்கும் 20%. அப்போ எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது 20 + 20 ஒரு 40. அடுத்த 40 ப்ளஸ் இது ஒரு 400/100 4. அப்போ மொத்தமாக எனக்கு எவ்வளோ வருது? 44% இருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஆனால் இது என்ன பேசிஸ்ல? காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ்ல. இது அப்படியே வச்சுக்குவோம். ஒருவேளை காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 வருஷம் தான், நான் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்றேன். அப்போ 6 மாசம் 6 மாசமா பிரிக்கும் போது எனக்கு 2 வருஷத்துல 4 6 மாசம் இருக்கும். கரெக்டா? 4 6 மாசம் இருக்கும். அப்போ மொத்தமா எனக்கு வருஷத்துக்கு 20%னா 6 மாசத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 10%, 10%, 10%, 10%. ஓகேவா? ஸோ 10 10 10ன்னு இருக்கு. இப்போ இதை நான் கம்பைன் பண்ணி எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா ஈஸி தான். 10 + 10 ஒரு 20. அடுத்த 20 + 10 × 100/100 21 வரும். இப்போ இங்க ஒரு 21% வரும். அப்போ கண்டிப்பா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு என்னதான் வரும்? 21% வரும். ஃபைனலா இதையும் கனெக்ட் பண்ணிப்போம். அப்போ 21 ஏன்னு வச்சுக்கணும், இந்த 21 பின்னு வச்சுக்கணும். இப்போ சேர்த்து எழுதும்போது a + bனா 42. a + bனா 42 பிளஸ் அடுத்த 21 × 21 441 / 100னா 4.41. அப்போ ஓவராலா எனக்கு எவ்வளவு வருது? 46.41%. இதுவும் என்னதான்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஆனால் என்ன பேசிஸ்ல? காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல. இப்போ எனக்கு டிஃபரன்ஸ் கேட்குறாங்க பாருங்க. இந்த இடத்துல 10,000ங்கிறது பிரின்சிபல். அப்போ 100 யூனிட்ஸ் தான் எவ்வளோ? 10,000 அப்படின்னா எனக்கு இங்க 44 இருக்கு, இங்க 46.41 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 2.41 இருக்கு. அப்ப 2.41%ஓட வேல்யூ. அப்ப பாருங்க, இப்போ எனக்கு 1 யூனிட்னா எவ்வளவு வரும்? 100%னா 10,000. அப்போ 1%னா எனக்கு எவ்வளவு? 100. 1% 100னா 2.41%னா 2.41 into 100. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எவ்வளோ? 241 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சிம்பிளா முடிச்சாச்சா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நமக்கு இந்த சக்சஸிவ் மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி அண்ட் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி ஃபார் 18 month at 20% per annum on a sum of ₹12,000. இதுவும் நம்ம என்ன பண்ண போறோம்? இயர்லி பேசிஸ்லயும் ஆஃப் இயர்லி பேசிஸ்லயும் கால்குலேட் பண்ண போறோம். பிரின்சிபல் 12,000 கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 20% per annum. நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 18 monthன்னு இருக்கு. இது என்ன பண்ணணும்? இயர்லி பேசிஸ்லயும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி பேசிஸ்ல பண்ணலாம். இயர்லி பேசிஸ் பார்க்கும்போது மொத்தம் 18 மாசம் இருக்கு. அப்போ இயர்லினா 12 மாசம், ஒரு வருஷம், அடுத்த ஒரு 6 மாசம்னு பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் பிரிச்சோம்னா அடுத்த ஒரு வருஷம் பிரிக்க முடியாது, மிச்சம் 6 மாசம் மட்டும் தான் இருக்குங்கிறதுனால நான் 6 மாசத்தை எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எப்பவுமே இயர்லி பேசிஸ்ல பண்ணும்போது முழுசா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. 2 வருஷம் கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் பிரிச்சுப்பேன். ஆனா 18 மாசம் 1.5 வருஷம் கொடுத்தனால ஒரு வருஷம் எடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 1/2 வருஷம் தான். அதனால 1/2 வருஷம் தான் எடுத்து ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகேவா? ஸோ 1 இயர்னா எனக்கு எவ்வளோ? 20%. அப்போ 6 மாசம்னா எனக்கு எவ்வளோ வரும்? 10% வரும். இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது பாருங்க. 20 + 10. a + bனா 30 + ab ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 200/100னா 2. இப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 32% கிடைக்குது இயர்லி பேசிஸ்ல பண்ணா. இதே இது காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 6 மாசம் 6 மாசம் 6 மாசம் மொத்தம் 3 6 மாசம் இருக்கு. வருஷத்துக்கு 20%னா ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் 10%, 10%, 10%. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணனா எனக்கு 21% கிடைக்கும். இப்போ இந்த 21% 10% கனெக்ட் பண்ணும்போது 21 + 10 எனக்கு எவ்வளோ? 31 பிளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 21 × 10னா 210 கிடைக்கும். 210/100னா 2.1 for 33.1%. இப்போ இங்க 32 கிடைக்குது, இதுல எவ்வளவு கிடைக்குது? 33.1% கிடைக்கும். அப்ப டிஃபரன்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்குது? 1.1% எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சரியா? 1.1% எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ பிரின்சிபல் 12,000ங்கிறதுனால 100%ஓட வேல்யூ தான் எனக்கு 12,000. எனக்கு 1.1%ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா போதும். அப்போ 1%ஓட வேல்யூ வந்து எனக்கு 120. அப்போ 1.1%ஓட வேல்யூ வேணும்னா 1.1 × 120. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 0 தூக்கிடலாம். அப்போ 11 × 12னா நமக்கு 132. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி
132. ஓகேவா? ஸோ நிறைய கொஷின் இன்னைக்கு பார்த்த எல்லா கொஷினுமே இந்த சக்சஸிவ் மெத்தட்ல தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கொஷின் எல்லாம் இந்த சக்சஸிவ் மெத்தட்ல உங்களுக்கு சிம்பிளா ஆன்சர் கிடைக்கும். ஆனா இதுல ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அந்த ஃபாஸ்ட் கால்குலேஷன் மட்டும்தான். புரியுதா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The difference in the compound interest on a certain sum at 10% per annum for 1 year when the interest is compounded half-yearly and yearly is rupees 88.80. What is the simple interest on the same sum for 1, 2/3 years at the same rate? ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 88.80 இருக்கு இல்லையா? இது என்னது அப்படின்னா ஏதோ ஒரு பிரின்சிபலுக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணணும். ஆனா என்ன பேசிஸ்லனா ஆஃப் இயர்லி பேசிஸ்லயும் பண்ணணும், இயர்லி பேசிஸ்லயும் பண்ணணும். அப்போ ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ணும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது, இயர்லி பேசிஸ்ல பண்ணும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 88.80 சொல்லியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் தெரியாது. இந்த கொஸ்டினுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம். ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர் வந்து மொத்தமே ஒரு வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ இதை நான் இயர்லி பேசிஸ்ல பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இயர்லி பேசிஸ்ல பண்ணும்போது எப்படி வருஷம் பிரின்சிபல்ல தான் போடணும். ஓகேங்களா? ஸோ 2 வருஷம்னா மட்டும்தான் இயர்லி பேசிஸ்ல டிஃபரன்ஸ் ஆகும். அப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு இயர்லி பேசிஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு 10% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால 10% தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால 10% தான் இயர்லி பேசிஸ்ல நீங்க 1 இயருக்கு கால்குலேட் பண்ண. ஆனா இது ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. ஸோ ஒரு வருஷம்னா 6 மாசம். சரியா? இப்போ 10% சொல்லி பார்க்கும்போது 6 மாசத்துக்கு ஒரு 5%, அடுத்து இன்னொரு 6 மாசத்துக்கு ஒரு 5%. இப்போ கம்பைன் பண்ணும்போது 5 + 5 10, அப்போ 25/100 10.25% இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது 10%, இது 10.25%. அப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 0.25%. 0.25% வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 88.80 சொல்லியிருக்காங்க. 88.80 சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் ஃபார் 1, 2/3 இயர்ஸ். ஓகேவா? அப்போ 1, 2/3 இயர்ஸ் அதே சேம் ரேட்ல, சேம் ரேட்னா அதே 10%. அப்ப பாருங்க இப்ப இந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க. இப்ப எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம். ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர் பாத்தீங்கன்னா 1, 2/3 இயர்ஸ்ன்னு இருக்கு. அப்போ 1, 2/3 இயர்ஸ்ங்கிறது மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கலாம். ஃபிராக்ஷனா மாத்தும் போது நமக்கு என்ன வந்துடும், 5/3 இயர்ஸ். ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா 2 வருஷத்துக்கு 20%, 3 வருஷத்துக்கு 30%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கால்குலேட் பண்றதுக்கு வருஷத்துக்கு 10%னா 2 வருஷம்னா 2 × 10 20, 3 வருஷம்னா 3 × 10 30 அந்த மாதிரி போமா. அப்போ இந்த இடத்துல 5/3 இயர் இருக்கிறதுனால ஓவராலா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா 10 × 5/3. இது எவ்வளவு பர்சன்டேஜ் வருது அதான். அப்ப எனக்கு எவ்வளவு வருது பாருங்க, 50/3%. இதுதான் எனக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே சேம் ரேட்டு, ஆனா 1, 2/3 இயர்ஸ்க்கு. அப்ப பாருங்க 0.25% வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ, 88.80 அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன், 50/3% வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணனா 50/3% வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணனா எனக்கு டைரக்டாவே ஆன்சர் கிடைக்கும். கிளியரா புரியுதா? இந்த இடத்துல நான் பிரின்சிபலை கால்குலேட் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் இயர்லி பேசிஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ஆஃப் இயர்லி பேசிஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 0.25%. அதோட வேல்யூ தான் 88.80னா எனக்கு அதே 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 1, 2/3 இயர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு மொத்தமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா 50/3% கிடைக்கும். அப்போ 50/3% வேல்யூ. சரி, ஓகே. இதை எப்படி சால்வ் பண்றது, இந்த இடத்துல தான் நமக்கு கவனமா இருக்கணும். பாருங்க, இப்ப இந்த இடத்துல 1 யூனிட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், 88.80 0.25 கேன்சல் பண்ணுவேன்னா, அப்ப அந்த இடத்துல மேல பாருங்க, மேலையும் 2 பிளேஸ் இருக்கு, கீழேயும் 2 பிளேஸ் இருக்குங்கிறதுனால அந்த 2 பக்கமும் பாயிண்ட்டை நான் எடுத்து விட்டேன். மேல உள்ள 2 பிளேஸ் கீழே இருக்கிற 2 பிளேஸ் பேலன்ஸ் ஆயிடும். இப்போ இது எப்படி மாறிடும்னா 888 ஆயிடும். இதுதான் 1 யூனிட்டோட வேல்யூ. நமக்கு தேவை என்ன, 50/3 யூனிட்டோட வேல்யூ வேணும். ஸோ அதனால இந்த இடத்துல 50/3 போட்டாச்சு. ஓகேவா? அதனால இந்த இடத்துல 50/3. இப்போ பாருங்க கேன்சல் பண்ணுவோம். 25 இங்க கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ், 3 இங்க கேன்சல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா 2 3s are 6. இப்போ பேலன்ஸ் 2 இருக்கும் 28. அப்போ 9 3s are 27, 6 3s are 18, ஒரு 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 6 2s are 12, பேலன்ஸ் 1, 9 2s are 18, 19, 9 போட்டுக்கலாம், பேலன்ஸ் 1, 2 2s are 5, அப்போ 5, 5920. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி 5920. அவங்க கேட்ட அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவுதான். கிளியரா?
ஸோ கொஷினை பார்க்குறதோட நிப்பாட்டாம திரும்ப நீங்கள் ஒர்க் எடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்க. அப்போ தான் அந்த கேல்குலேஷனில் எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த டிஃபரன்ஸ் இன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் rupees 7,800 at 8% ஃபார் 1 year when the interest is paid yearly and half yearly? ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது ப்ராக்டிஸ். சரியா? ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இதில் பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.